பிஃபோர் 5 months மாதம் மைந்தனோட நெட்வொர்க் எப்படி இருந்தது, கட் பண்ணி பார்த்தா இப்போ அவரோட நெட்வொர்க் எப்படி இருக்கு, அப்படியே பிரான்ச்சஸ் போயிட்டே இருக்குமா சார். கிரியேட்டர் நான் ஒரு லெவலுக்கு வரும்போது இந்த இடத்துல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கிரியேட்டர் வந்து என்கிட்ட வந்து கேட்க வருவாங்க. ஸோ அப்போ அது ஒரு விதமான நெட்வொர்க்கிங். நான் வந்து அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குற இடத்துல இருக்கேன். எனக்கு மேலே ஒரு கிரியேட்டர் இருப்பாங்க, அவங்கள பார்த்து ஆனால் இதுவே இந்த கிரிப்டோ கரன்சி ஆப்ஸ் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஜெனியூனாக இருக்க மாதிரி இருக்கும். அதெல்லாம் பெருசாக வந்து மாற்ற மாதிரி இல்லை. அந்த மாதிரியான ஆப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக 3 to 5 lakhs பே பண்ண ரெடியாக இருக்காங்க. அவனோட ROI எப்படி ஒர்க் பண்ணி யோசிச்சு பாருங்க. 3 லட்ச ரூபா ஒருத்தன் போடுறான்னா அப்போ அவன் எப்படிப்பட்ட காசை வந்து அவன் பேங்க் பேலன்ஸ் ஒரு 1 கோடி ரூபா இருக்குன்னா என்னோட நெட்வொர்க் எப்படி இருக்கும், நான் பழகக்கூடிய ஆட்கள் எப்படி இருக்கும், அந்த மாதிரி எனக்கு ஒரு 5 லட்சம் ஃபாலோவர்ஸ்ன்றது வந்ததுக்கு அப்புறம் இந்த சோஷியல் கரன்சியை வந்து உங்களோட லாங் டேர்ம் கோல் என்ன? கோ டு பிசினஸ் பர்சன், கோ டு ஃபினான்ஸ் பர்சனோட ஃபேஸா மாறணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அதுல பாத்தீங்கன்னா வந்து இன்னும் ஒரு செலிபிரிட்டி இல்லை ஒரு அத்தாரிட்டியா போகணும்னா நம்மள வந்து ப்ரூவ் பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு பர்சனல் பிராண்டிங் அப்படிங்கிற ஸ்பேஸ் வந்து அந்த டைம்ல அப்படி நடந்துட்டு இருந்துச்சு. அப்ப பாத்தீங்கன்னா வந்து டாக்டர் போயிட்டு அதுல போயிட்டு இன்டர்வியூ கொடுப்பாங்க, ஒரு டாக் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தா அந்த டாக்டர் பெரிய டாக்டர், கரெக்டா? சோ அந்த நிலைமை மாறி இன்னைக்கு வந்து இன்ஸ்டாகிராமோ யூடியூபோ இல்லை இந்த ஆன்லைன் ஸ்பேஸ்ல நான் இருந்தாதான் லிங்க்டினோ இந்த அண்ட் இந்த கொலாபரேட்டர்ஸ் வந்து இப்போ அடுத்தது டிஜிட்டல் தான் ஒரு பெரிய ஒரு இதா இருக்கு, பூமா இருக்கு. அண்ட் கொலாபரேட்டர்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்தாலே ஒரு மாதிரி திகிலாவே இருக்கு. ஏன்னா அடுத்து இவங்க என்ன பண்ண போறாங்க, இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே ஐ மீன் அவங்க எல்லாம் சேர்ந்தாலே ஒரு மேல பெருசா பண்ண போறாங்க. ஏன்னா இப்பி ஃபைன் சொல்லிட்டு இப்போ ஒன்று பண்ணாங்க, ஒரு பெரிய டீமா சேர்ந்து பண்றாங்க. இவங்களும் ஒரு கைண்ட் ஆஃப் வந்து ஒரு சோலோ கிரியேட்டர்ஸ்க்கு வந்து ஒரு கார்பரேட் கிரியேட்டர் தான் மாறுற மாதிரி இருந்துச்சு. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும்போது ஒரு ஒட்டுமொத்தமா இப்போ ஏன்னா இப்போ ஒரு கேம்பெயின் கூட இன்ஃப்ளூயன்சர்ஸ் மீட் கூட மோடி கூட அவர் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து ஏதோ பண்றாரு, அவருக்கு தெரிஞ்சிருச்சு அடுத்த வேற இடம் இதுதான் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருச்சு. அண்ட் அண்ணாமலை அவர்கள் கூட வந்துட்டு என்ன பண்றாருன்னா கோயம்புத்தூர்ல இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் மீட் வச்சு அவங்கள எல்லாம் மீட் பண்றாரு. ஈஸி வே டு அப்ரோச் ஆடியன்ஸ். கண்டிப்பா. சோ இது எப்படி பாக்குறீங்க வரும் ஃபியூச்சர்ஸ்ல எல்லாம் எப்படி இருக்க போகுது? நீங்க கேட்டது 2 தான் பாக்குறேன். ஒரு கிரியேட்டர் டு கார்பரேட் அப்படிங்கிற லெவல்ல இன்னைக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு இதை பத்தி பல ரிசர்ச் போயிட்டு இருக்கு. ஈஸியா வந்து இன்னைக்கு வந்து மில்லியனர்ஸ் அண்ட் பில்லியனர்ஸ் கிரியேட் பண்றது எதுவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த கான்டென்ட் கிரியேஷன் கேம் அப்படின்றது வந்து இன்னைக்கு எல்லா ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ஸ்மே வந்து பெரிய பெரிய மேகசின்ஸ் எல்லா ஜேர்னல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதை பாக்குற போது என்ன ஆகுதுன்னா வந்து அப்போ வந்து நெக்ஸ்ட் மில்லியனர்ஸ் கிரியேட் பண்ண போற நெக்ஸ்ட் பில்லியனர்ஸ் கிரியேட் பண்ண போற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா கான்டென்ட் கிரியேஷன் இருக்கு. அப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து மில்லியனர்ஸ் பில்லியனர்ஸா மாறுறாங்கன்னா they won't be individuals. இன்னைக்கு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நான் தனியா ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். தனியா பண்ணும்போது என்னால பெருசா இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியல. ஒரு 4 நாளைக்கு ஒரு ரீல்ஸ் வந்துச்சு. அப்ப டெய்லி பண்ணணும் எனக்கு ஒரு எடிட்டர் தேவைப்படுறாங்கன்ற மாதிரி கொண்டு வந்தேன். சோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா எனக்கு கீழ ஒரு டீம் கிரியேட் ஆச்சு. ஒரு எடிட்டர் 2 எடிட்டர் ஆனாங்க. ஒரு 2 எடிட்டருக்கு மேல ஒரு மேனேஜர் ஆச்சு. நான் இருந்தா மேனேஜ் பண்ண முடியல, அந்த எடிட்டர் மேனேஜ் பண்ண மேனேஜர், சேல்ஸ்க்கு ஒரு டீம், அதுக்கப்புறம் வந்து என்னோட மேனேஜர்னு ஒருத்தர், இப்படி கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா அந்த டீம் டெவலப் ஆகிட்டே போகுது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஓரளவுக்கு க்ரோ ஆக ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க கார்பரேட் ஈக்குவலா மாற ஆரம்பிப்பாங்க. அன்லெஸ் ஆர் அன்டில் அவங்களுக்கு வந்து பிசினஸ் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு பிசினஸ் பெர்ஸ்பெக்டிவா பார்க்க ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது கேட்டீங்கன்னா இது எந்த லெவலுக்கு போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ஆப்வியஸா இது தெரியலங்க. ஒரு இன்ஃபைனைட் கேம் மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு 5 years பேக் வந்து ஒண்ணுமே இல்லாம இருக்க ஒரு ஆள் நம்ம தமிழ்நாட்டுல இருந்து எடுத்துக்கலாமே, ஒண்ணுமே இல்லாம ஒருத்தர் ஸ்டார்ட் பண்றாங்க. இன்னைக்கு வந்து எல்லா சினிமா செலிபிரிட்டிஸ் கூட வந்து அங்க போய் நான் வந்து இன்டர்வியூ கொடுத்தா என்னோட ப்ரொமோஷன் வந்து பெட்டர் ஆகும்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவுக்கு மாறிடுச்சு. நாளைக்கு இது இன்னும் பெரிய லெவல் ஆப்பிள் கம்பெனியும் அமேசான் கம்பெனியும் உள்ள வருவாங்க. ஆமா, அது கூட வந்தாருல லைக் வந்து ஒரு டிவி அவர்கிட்ட போயிட்டு பண்ணிட்டு இருக்காரு, பில் கேட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ரீசன் என்னன்னா இன்னைக்கு வந்து இங்கதான் வந்து நம்மளால வந்து மக்கள் கிட்ட ரீச் ஆக முடியும்ன்றது தெரிஞ்சு போச்சு. ப்ரையரா எடுத்துக்கோங்களேன், ட்ரெடிஷனல் மீடியா எடுத்துக்கோங்க. ஒரு டிவில போயிட்டு காலையில வந்து ஒரு 7 மணிக்கு ஷோ நடக்கும், இல்லைன்னா வந்து ஒரு இன்டர்வியூ ஷோ நடக்கும், இல்லைன்னா ஒரு பாட்காஸ்ட் ஒரு பட்டிமன்றம் நடக்கும். இங்க வந்து நம்ம சீஃப் கெஸ்டாவோ இங்க வந்து நம்ம வந்து ஒரு செலிபிரிட்டி இல்லை ஒரு அத்தாரிட்டியா போகணும்னா நம்மள வந்து ப்ரூவ் பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு பர்சனல் பிராண்டிங் அப்படிங்கிற ஸ்பேஸ் வந்து அந்த டைம்ல அப்படி நடந்துட்டு இருந்துச்சு. அப்ப பாத்தீங்கன்னா வந்து டாக்டர் போயிட்டு அதுல போயிட்டு இன்டர்வியூ கொடுப்பாங்க, ஒரு டாக் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தா அந்த டாக்டர் பெரிய டாக்டர், கரெக்டா? சோ அந்த நிலைமை மாறி இன்னைக்கு வந்து இன்ஸ்டாகிராமோ யூடியூபோ இல்ல இந்த ஆன்லைன் ஸ்பேஸ்ல நான் இருந்தாதான் லிங்க்டினோ இந்த ஸ்பேஸ்ல நான் இருந்தாதான் நான் இன்னைக்கு பெரிய ஆளுன்ற அளவுக்கு வந்து கிரியேட் ஆயிடுச்சு. நாளைக்கு இதுவும் இன்னும் கொஞ்சம் கூட அடுத்த கட்டத்துக்கு போனா சொல்ல முடியாது. மேபி ஒரு ஏஐ வேர்ல்டுக்குள்ள நம்ம உள்ள போலாம், இல்லைன்னா வந்து ஒரு கம்ப்ளீட்டா வந்து ஒரு விர்ச்சுவல் வேர்ல்டுக்குள்ள வந்து நம்ம போலாம். இன்னைக்கு மெட்டாலாம் அப்படிதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் கேமிங் வேர்ல்டா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அந்த இதுல எனக்கு வந்து யோசிச்சு கூட பார்க்க முடியல. லாஸ்ட் ஒரு 2 years பேக்கே வந்து எலான் மஸ்கும் இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இதை பத்திலாம் வந்து நியூஸ் ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன ரிலீஸ் பண்றாங்கன்னா we are working on virtual world அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த வேர்ல்டு கம்ப்ளீட்டா வந்து நீங்க இப்ப எக்ஸாம்பிள் நான் இங்க உட்கார்ந்துகிட்டே என்ன பண்ணலாம்னா அமெரிக்கால நான் ஒரு ஈவென்ட் ஹோஸ்ட் பண்ணலாம். இப்ப நம்ம இங்க பேசுறோம்ல, நமக்கு அமெரிக்கா ஆடியன்ஸ் வந்து உட்கார்ந்து நம்மள பார்க்கலாம். சோ டைரக்டா வந்து நம்மள வந்து இங்க லைவ் உட்கார்ந்து பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவங்க பார்க்க வைக்கலாம். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு
எனக்கு தெரிஞ்சு அப்ப அடுத்த லெவலுக்கு போகுமோ, கம்யூனிட்டி பில்டிங் அடுத்த லெவலுக்கு போகுமோ, எல்லா பிசினஸ்மே ஒரு ஈவென்ட் பிசினஸ் இப்போ நீங்க மியூசிக் கான்சர்ட்ஸ்லாம் நடக்குனா இது எல்லாமே கம்ப்ளீட்டா ஆன்லைன்ல மாற ஆரம்பிக்கும். ஃபுட் பிளாகிங் ஆன்லைன்ல மாற ஆரம்பிக்கும். ஒரு ட்ரெஸ் கடை முதற்கொண்டு இப்ப பிளாட்ஃபார்ம்ல இருக்க கடை கண்டிப்பா வந்து ஆன்லைன்ல ஒரு கடையா மாறும். ஆன்லைன்ல நான் சொல்றது விர்ச்சுவல் வேர்ல்ட்ல ஒரு கடையா மாறும். அப்ப இந்த லெவலுக்கு வந்து ஒரு டிரான்சிஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு, நடந்துகிட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சோ திஸ் இஸ் ஹவ் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோஸ். நாங்க அதெல்லாம் அடாப்ட் பண்ணிட்டு போனா மேபி அடுத்த லெவல் ஈஸியா இருக்கும். ஓகே. அண்ட் பிஃபோர் 5 months மாதம் மைந்தனோட நெட்வொர்க் எப்படி இருந்தது? கட் பண்ணி பார்த்தா இப்போ அவரோட நெட்வொர்க் எப்படி இருக்கு? அப்படியே பிரான்ச்சஸ் போயிட்டே இருக்குமா? நெட்வொர்க்ல எப்படி சொல்றேன்னா, முன்னாடி பாதி பேர் தெரிய வந்திருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு டாக்டர் ஃபீல்டா எனக்கு தெரியும் 2 பேர், வேற உனக்கு யாரும் தெரியும், இந்த மாதிரி நெட்வொர்க் பெருசாகும் பாத்தீங்களா? இப்போ ஒரு பேசிட்டு இருக்கும் போது இருடா நிமிஷம் நான் போன் எடுத்து டக்குன்னு பேசுவாங்க, அந்த மாதிரி உங்க நெட்வொர்க் கண்டிப்பா பெருசா ஆயிருக்குங்க. இது ஆப்வியஸா வந்து நெட்வொர்க் அப்படின்றது எல்லா இடத்துலயுமே நடக்கும். நம்ம ஒரு சின்னதா ஒரு கடை போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மார்க்கெட்ல போய் போடுறோம்னா அந்த மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஒரு தலைவர் நம்ம கிட்ட வந்து பேசுவாங்க. அந்த மார்க்கெட்ல கடை கொடியில வந்து ஒண்ணுமே வியாபாரம் இல்லாதவங்க வந்து என்ன எப்படின்னா போது புதுசா கடை போட்டீங்க வந்து பேசுவாங்க. இதுதான் நெட்வொர்க்கிங் நினைக்கிறேன். அடிமட்டத்தில் நடக்கக்கூடிய நெட்வொர்க்கிங் அது. இன்னைக்கு நான் கிரியேட்டரா நான் ஒரு லெவலுக்கு வரும்போது இந்த இடத்துல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன கிரியேட்டர் வந்து என்கிட்ட வந்து கேட்க வருவாங்க. சோ அப்ப அது ஒரு விதமான நெட்வொர்க்கிங். நான் வந்து அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குற இடத்துல இருக்கேன். எனக்கு மேல ஒரு கிரியேட்டர் இருப்பாங்க, அவங்களை பார்த்து அந்த பையன் வளர்ந்து வந்துட்டு இருக்கான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம மெசேஜ் பண்ணோம், நம்ம அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுவோம். சோ ஒரு நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறது மியூச்சுவலா இருக்கு. ரெண்டாவது இது வந்து ஆர்கானிக்காவே நடக்குது. நான் கஷ்டமா இருக்குமோ நினைச்சேன், ஆர்கானிக்கா நடக்குது. ஒரு பெரிய இன்ஃபுளுசரா இருக்கட்டும், இல்ல ஒரு பெரிய கிரியேட்டரா இருக்கட்டும், ஒரு பெரிய டாக்டரா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி இன்னைக்கு வந்து நம்மளால ஈஸியா அப்ரோச் பண்ண முடியுது. அதுக்கு இந்த நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. இந்த நம்பர்ஸை பத்தி பேசும்போது வந்து எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னா வந்து இது வந்து சோஷியல் கரன்சின்னு சொல்றாங்க. இன்னைக்கு பேங்க்ல அக்கௌண்ட்ல காசு வச்சிருந்தா பாக்குற பாரு டிஜிட்டல் பாயிண்ட்ஸ் மாதிரி இல்ல, சோஷியல் கரன்சி. இது கரன்சினா இப்ப என் பேங்க் பேலன்ஸ் ஒரு கோடி ரூபா இருக்குன்னா என்னோட நெட்வொர்க் எப்படி இருக்கும், நான் பழகக்கூடிய ஆட்கள் எப்படி இருக்கும், அந்த மாதிரி எனக்கு ஒரு 5 லட்சம் ஃபாலோவர்ஸ்ன்றது வந்ததுக்கு அப்புறம் இந்த சோஷியல் கரன்சியை வந்து என்ன வேல்யூ பண்றாங்க. என்ன நார்மலா மதாரா பார்க்காம ஒரு 5 லட்சம் பேரை இவனால இம்பாக்ட் பண்ண முடியும்ன்ற போது அப்ப என்னோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா வேற மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கு எனக்கு நெட்வொர்க்கிங் பண்றதுக்கு. உங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி இருக்கு அப்படின்ற மாதிரி, ஒரு டீம் இருக்க மாதிரி தாராளமா. இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா பெரிய இன்ஃபுளுசர்ஸ் பார்த்து எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க. ஒரு பிராண்ட் பயப்படுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சேரன் அகாடமின்னு ஒரு கிரியேட்டரை பார்த்து தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா மட்டும் இல்ல, குளோபல் பிராண்ட்ஸே பயந்துகிட்டு இருக்காங்க. ஒரு அட்வொகேட்டை பார்த்து பிராண்ட்ஸ் பயப்படுறாங்க. நம்ம தப்பான ஒரு ப்ரொமோஷன் பண்ணிட்டா இவங்க வந்து நம்மள வந்து கிழிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. அப்ப இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த ஒரு நம்பர் கேம் தான். ஒரு 8 லட்சம் பேர் நம்மளால இம்பாக்ட் பண்ண முடியும்னா ஆட்டோமேட்டிக்கா அங்க வந்து நல்ல விஷயமும் நடக்கும், கெட்ட விஷயமும் நடக்கும். அந்த இம்பாக்ட் வந்து பெருசா இருக்கும். சோ அப்ப வந்து அந்த நம்பரோட வேல்யூ அதுதான். ஓகே. அப்ப நெட்வொர்க்னு சொல்லிட்டீங்க, அப்ப நெட்வொர்க்கும் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குல உங்களுக்கு? அது இன்க்ரீஸ் ஆகுது, நான் உழைச்சிட்டு இருக்கோம். நான் பேசிக்கா பிசினஸ் பர்சனுங்க. 5 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து இந்த லெவலுக்கு earn பண்ணுவாங்கன்னு கேட்டா கண்டிப்பா எனக்கு தெரியல. ஆனா என்னால ஒரு விஷயம் பண்ண முடியுதுன்னா நான் இதை பிசினஸா பாக்குறேன். எனக்கு நான் ஒரு பின்னாடி ஒரு டீமை போட்டு நான் லெவரேஜ் பண்ணதுக்கு ரீசன் நானே உட்காந்து என்னால எடிட் பண்ண முடியும். ஒரு ரீல் எடிட் பண்ணி மிச்சம் 4 மணி நேரம் ஆகுமா? பக்காவா எடிட்லாம் பண்ணா 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும். இந்த 4 மணி நேரத்தை நான் என்னோட சேல்ஸ்லயோ இல்ல 4 மணி நேரத்தை நான் ஒரு நெட்வொர்க்கிங்லயோ இல்ல 4 மணி நேரத்துல ஒரு கான்டென்ட் கிரியேஷன்லயோ ஒரு லீடர்ஷிப் ரோல்ல நான் யோசிக்க ஆரம்பிச்சேன்னா என்னால வந்து இன்னும் டபுள் மடங்கு எனக்கு வந்து என்னோட ரிசல்ட் இருக்குமோன்றது எனக்கு என்னோட தாட் ப்ராசஸ். அப்ப நான் லோ லெவல்ல பிளே பண்ணிட்டு இருந்தா நான் நார்மல் கிரியேட்டரா இருப்பேன். நான் ஒரு பிசினஸ் பர்சன்றதுனால நான் லோ லெவல்ல பிளே பண்ண விரும்பல. இதை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணுன்றதுனால நெக்ஸ்ட் லெவல் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. உங்க லாங் டர்ம் கோல் என்ன? ஓகே, லாங் டேர்ம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி என்ன கேட்டிருந்தீங்கன்னா நான் ஒரு ப்ராப்பர் ஒரு பிசினஸ் மேனா வந்து வரணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போயோட மோகன் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபேஸா ஸ்டார்ட் அப் ஒரு ஃபேஸ்னா வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஃபேஸா இருக்காரு. வேலுமணி இந்த மாதிரி ஒரு ஃபேஸா நான் மாறணுன்றதா என்னோட ஐடியாவா இருந்துச்சு. இப்போ என்னோட லாங் டேர்ம் கோல் எப்படி இருக்குன்னா இந்த லாஸ்ட் ஒரு 1 இயரோட இம்பாக்ட் எனக்குள்ள வந்த இம்பாக்ட் என்னச்சுன்னா பிசினஸ்க்கான ஃபேஸா மாறணும். ஒரு ஸ்டார்ட் அப்போட ஃபவுண்டர் ஃபேஸா இல்லாம கோ டு பிசினஸ் பர்சன், கோ டு ஃபினான்ஸ் பர்சனோட ஃபேஸா மாறணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அதுல பாத்தீங்கன்னா வந்து இன்னும் பெரிய இம்பாக்ட் என்னால கிரியேட் பண்ண முடியுமோ. இன்னைக்கு என்னால ஒரு 100 ஐடியா சொன்னது மூலியமா ஒரு 5 லட்சம் பேர் என்னால இம்பாக்ட் பண்ண முடிஞ்சிருக்கு. அதுல ஒரு 5 பேரோட லைஃப் மாறிச்சுன்னா கூட எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். அப்ப இது இன்னும் என்னால வந்து பெரிய ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்ன்றதுதான் என்னோட அடுத்த கோலா இருக்கு. மேபி ஒரு நெக்ஸ்ட் ஒரு 3 to 5 இயர்ஸ்ல ஒரு 10 to 15 மில்லியன் ஃபாலோவர்ஸோட கோலோட ஓடிக்கிட்டு இருக்கேன். இதை தாண்டி பிசினஸ்ல ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பேக் எண்ட்ல ஒர்க் நடந்துட்டு தான் இருக்கு. ஓகே. அண்ட் இப்போ நீங்க சொல்ற மாதிரி இது கைண்ட் ஆஃப் நம்பர் கேம் தான். கண்டிப்பா இது போக 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 உங்களை தொடர்றதே கொஞ்சம் கஷ்டமாயிடும் போல இருக்கு. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி இப்போ நீங்க வந்து 1000s இருந்து lakhsல போயிட்டே இருந்தது. அண்ட் இப்போ சின்ன சின்ன ஒரு கிரியேட்டர்ஸா இருக்கட்டும், ஒரு ஏதாவது ஒரு கடை ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களை ரீச் பண்ணி ப்ரொமோஷன் வந்தாலே பல லட்சம் வரும் போல இருக்கேன். அப்படி அது மாதிரி தான் இருக்குமா? மாட்டி விட்டுறது இல்ல ஜெனரலா இல்ல. லாக்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி எல்லாரும் ப்ரொமோஷன்ஸ் நாங்க பண்றது இல்ல. இனிஷியலா பாத்தீங்கன்னா நான் ப்ரொமோஷனை தேடி நான் ஓடிக்கிட்டு இருந்தேன். சேல்ஸ் பர்சனை போட்டு நான் வந்து ஒருத்தருக்கா ஃபோன் பண்ணி உங்களுக்கு ப்ரொமோஷன் தேவைன்னு கேட்டுட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து நமக்கு வரக்கூடியதை நம்ம ஃபில்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எப்படி ஃபில்டர் பண்றோம்னா இந்த பண்ணுனா ஆடியன்ஸ்க்கு பெட்டரா இருக்குமான்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம்.
எல்லா பிசினஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து கிரிப்டோ கரன்சி வந்து ப்ரோமோட் பண்றதுக்கு வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து 3 to 5 lakhs எனக்கு பே பண்ண ரெடியா இருக்காங்க. ஆமா, அதுக்கப்புறம் இந்த லோட்டஸ் 360 அதெல்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் வந்து இன்னும் மோசம். அதெல்லாம் வந்து சூதாட்டத்துக்கு ப்ரோமோட் பண்ற மாதிரி வச்சுக்கோங்களேன், கேம்பிளிங் கேம்ஸ் ப்ரோமோட் பண்றது, ஆன்லைன் கேம்பிளிங். அதுவும் வந்து அதெல்லாம் இன்னும் நிறையவே பே பண்ண ரெடியா இருப்பாங்க. அது எவ்வளவு ஒரு ரீலுக்கு? அது ஒவ்வொரு கிரியேட்டரை பொறுத்து மாறும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 100K இருக்க கிரியேட்டர் அதை எடுத்து பண்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 10,000ல இருந்து ஒரு 50,000 வரைக்கும் பே பண்ண ரெடியா இருப்பாங்க. அதே இப்போ எங்களை மாதிரி ஒரு 500K மேல இருக்காங்கன்னா வந்து ஈஸியா வந்து ஒரு 60-50ல இருந்து ஒரு 1 lakh 1.5 lakhs வரைக்கும் பே பண்ண ரெடியா இருப்பாங்க. ஆனா இதுவே இந்த கிரிப்டோ கரன்சி ஆப்ஸ் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஜெனியூனா இருக்க மாதிரி இருக்கும். அதெல்லாம் பெருசா வந்து மாற்ற மாதிரி இல்லை. அந்த மாதிரியான ஆப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஈஸியா 3 to 5 lakhs பே பண்ண ரெடியா இருக்காங்க. அவனோட ROI எப்படி ஒர்க் பண்ணி யோசிச்சு பாருங்க. 3 லட்சம் ரூபா ஒருத்தன் போடுறான்னா அப்ப அவன் எப்படிப்பட்ட காசை வந்து அவன் எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கான்னு யோசிச்சுப்பாங்க. அப்ப அந்த மாதிரி விஷயங்களை நாங்க வந்து ரிஜெக்ட் பண்றோம். இதெல்லாம் தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு எதெல்லாம் வேல்யூ அடிஷனா இருக்குமோ, இப்போ என்கிட்ட வந்து ஒரு 20,000 கொடுத்து ஒரு வீடியோ பண்ண சொல்றாங்க, ஒரு 50,000 கொடுத்து ஒரு 1 lakh கொடுத்து ஒன்று பண்ண சொல்றாங்கன்னா அந்த 1 lakh ஃபர்ஸ்ட் அந்த பிராண்டுக்கு எனக்கு வேல்யூ கிடைக்குமான்னு நான் பார்ப்பேன். என்கிட்ட இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருக்கும், ஏன்னா எனக்கு மேல ஸ்பெண்ட் பண்ண போறோம். அப்புறம் அதுக்கு அவனுக்கு ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமான்னு பார்ப்பேன். கிடைக்கும்னா அது ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு செக்லிஸ்ட்ல டிக் பண்ணிடுவேன். செகண்ட் என்னோட ஆடியன்ஸ்க்கு அது வேல்யூவா இருக்கான்னு பார்ப்பேன். இதை நான் ஷேர் பண்றது மூலமா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிராண்டை நான் ஷேர் பண்றேன், அந்த பிராண்ட் இன்னொருத்தர் பிசினஸா எடுத்து பண்ண போறாங்கன்னா அவங்க நாளைக்கு அதுல ஒரு 1 லட்சம் லட்சம் சம்பாதிப்பாங்களா? அவங்களால ஒரு 10 ரூபா சம்பாதிக்க முடியுமா? இது 2 செக்லிஸ்ட் ஓகே ஆயிடுச்சு, அந்த வேல்யூ எனக்கு கொடுக்க முடியும்னா அதுக்கப்புறம் அந்த பார்டர் அந்த பிராண்ட் வந்து ஆன் போர்ட் பண்ணுவேன். பட் அதான் நம்மளுக்கு டவுட்டா இருக்கும்ல. இப்போ ஒரு பேஜுக்கு சொல்றேன், ஏதோ ஒரு எக்ஸ் கம்பெனி வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க, இந்த நம்பர் ஆஃப் பீப்புளை வந்து ரீச் பண்ணும் அப்படின்னு நீங்க பண்றீங்க. பண்ணும்போது அதுக்கான நம்பர்ஸ் எடுக்கலன்னா அவங்க மறுபடியும் வந்து கொடுத்த அட்வான்ஸ் திருப்பி கூட அப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க. இல்ல அந்த விஷயத்துல கொஞ்சம் ஜென்யூனா இருப்பாங்க. அதுக்கு முன்னாடியே பார்கெயின் பண்ணிடுவாங்க. இந்த கேம் வந்து அப்படிப்பட்ட ஒரு கேமா தான் இருந்துச்சு. முன்னாடியே பார்கெயின் பண்ணிடுவாங்க. மோஸ்ட்லி அந்த மாதிரி பிராண்ட்ஸ் பண்ண மாட்டோம். இந்த எக்ஸ் பிராண்ட், இந்த ஒய் பிராண்ட் ஆன்லைன்ல பிரசன்ஸ் இல்லாம, இல்லைன்னா வந்து அவங்களுக்கான ப்ராப்பர் ஒரு என்ன பேக் எண்ட் செக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். லீகல் டீம் இருக்காங்க, பேக் எண்ட் செக் பண்ணுவாங்க. அந்த பேக் எண்ட் செக் பண்ணி அது வந்து ஓகே ஆச்சுனா தான் வந்து அதை அன்போடே பண்ணுவோம், இல்லைன்னா பண்ண மாட்டோம். பல வேலைகள் பண்ணிட்டு இருக்கீங்க. பேக் எண்ட்ல நடந்தாதான் உண்டு, இல்லைன்னா இன்னைக்கு நிறைய மாட்டிக்கிறவங்க. இந்த கிரியேட்டர்ஸ் எல்லாம் ஈஸியா மாட்டிக்கிறாங்க, காசுக்காக ஏதோ ஒன்று பண்ணிட்டு மாட்டிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான கான்ட்ரவர்சியில மாட்டக்கூடாதுன்னா கொஞ்சம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனா அப்படி பண்ணும்போது அந்த வேல்யூபிளா பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகே. அண்ட் நீங்க உங்க காலேஜ்ல முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க இந்த பிசினஸ்க்குள்ள வரேன்னு சொன்னீங்களா? அப்ப வீட்ல அவங்களுடைய மனநிலை என்னவா இருந்துச்சு? இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து என்ன நம்ப மாட்டாங்கன்னு. இன்னும் நம்பலையா? இல்ல இப்ப நம்புறாங்க. மேபி வந்து எப்ப நம்ப ஆரம்பிச்சாங்கன்னா வந்து அப்பா தவறுனாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன ஒரு விளையாட்டு பிள்ளையா தான் பார்த்தாங்க. நான் சம்பாரிச்சு காசு எடுத்துட்டு போய் கொடுத்தாலுமே அப்பாவுடைய இடத்துல வச்சுதான் என்ன பார்ப்பாங்க. அப்பா எப்படிப்பட்டவங்கன்னா 5 வயசுல இருந்து பிசினஸ் பண்ணுவாங்க. டிநகர் பிளாட்ஃபார்ம்ல 5 வயசு அந்த டைம் பாத்தீங்கன்னா வந்து பிளாட்ஃபார்ம்ல வந்து வெறும் ரங்கநாதன் தெரு மட்டும் தான். சோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து சரவணா ஸ்டோர் ஓனர்ல இருந்து எல்லாருமே அந்த பிளாட்ஃபார்ம் கடை தான் போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல அப்பாவும் பிளாட்ஃபார்ம் கடை போட்டால அந்த பாட்டா இன்னைக்கு இருக்கும். அந்த பாட்டா வாசல்ல வந்து அப்பா வந்து பிளாட்ஃபார்ம் கடை, பின்னாடி முள் புதர் இருக்கும்னு சொல்லுவாங்க. முட்டி போட்டு நின்று வியாபாரம் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த 5 வயசுல அவங்க வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களால பெரிய லெவல்ல க்ரோ ஆக முடியல. காரணம் என்னன்னா அவங்களுக்கு மார்க்கெட்டிங் என்னன்னு தெரியாது, ப்ராப்பரா வந்து லெவரேஜ் பண்றது என்னன்னு தெரியாது, ஒரு டீமை டெவலப் பண்ணி பிசினஸ் ஆட்டோமேஷன் என்னன்னு தெரியாது. இதெல்லாம் தெரியாதனால அவங்களால க்ரோ ஆக முடியல. சோ வீட்டுல என்ன நினைச்சுக்கிட்டாங்க, காலத்துக்கும் கஷ்டப்பட்டாலும் நம்மளால வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது, பிளாட்ஃபார்ம்னா பிளாட்ஃபார்ம்ல தான் இருக்கணும். அப்ப பிசினஸோட மைண்ட் செட் அவங்களுக்கு எப்படி ஃபேமிலில இருந்துச்சுன்னா கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும், அப்ப மேல வர முடியாது. அப்படி மேல வரதா இருந்தா அதை வந்து ஏமாத்தி வந்துருவானுன்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவும் அவங்க மைண்ட்ல இருந்துச்சு. ஏன்னா அப்பாவுக்கு கூட இருந்தவங்க பாத்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா வந்து அந்த ஒரு தப்பான விஷயங்கள் வந்து டீல் பண்ண ஆரம்பிச்சு அந்த மாதிரி டீல் பண்ணும்போது அவங்களோட லெவல் ஆஃப் growth வந்து வேற மாதிரி இருக்கு. அதை வீட்டுல பேசுவாங்கல்ல, லேடிஸ் கிட்ட பேசும்போது என்னன்னா அவங்களோட மைண்ட் ரொம்ப ஆழமா பதிஞ்சிரும். அம்மாக்கெல்லாம் அந்த மாதிரி ஆழமா பதிஞ்சிருச்சு. நல்லா ஒழுங்கா நீ சம்பாதிக்கணும், நீ கரெக்டான முறையில இருக்கணும், நல்லா grow ஆக முடியாது, அதுக்கு ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு போயிடலாம், கஷ்டப்பட வேணாம்னு சொல்லிட்டு. அதனாலே எனக்கு பிசினஸ் சப்போர்ட் இல்ல. நான் காலேஜ் படிக்கிறதுக்கு முன்னாடியே நான் கேட்கறேன், அப்பயும் சப்போர்ட் இல்ல. காலேஜை முடிச்சுட்டு நான் பிசினஸ் பண்ண போறேன்னு சொல்லும் போதும் ஏன்டா முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணாங்க, கதர்னாங்க, திட்டினாங்க, எல்லாமே நடந்துச்சு. பட் ஒரு பர்டிகுலர் டைம்ல தண்ணி தெளிச்சு விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். விட்டது மட்டும் இல்ல, சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் உருப்படாம போயிடுவான்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் நான் கொடுத்துட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு ட்ரைனிங் கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம்லயும் பாத்தீங்கன்னா வீட்டுல நம்பல, இவன் எங்க தப்பான இடத்துக்கு போயிருவானோ, தப்பான வழியில போயிருவானோ, இவனை யாரையும் ஏமாத்திடுவாங்களோ, ஏன்னா நம்ம குழந்தை தானே அவங்களுக்கு. சோ இவங்க வந்து ஏமாத்திடுவாங்களோன்ற அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இவனை யாராச்சும் ஒரு பொண்ணு வந்துருச்சுன்னா இவனை நல்லா வழி எடுத்துட்டு போன்னு சொல்லிட்டு 23 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. கூடுதல் கமிட்மெண்ட், டபுள் மடங்கு. அது இன்னும் கொஞ்சம் எனக்கு என்ன ஆச்சுன்னா டபுள் மடங்கு இன்னும் கொஞ்சம் ஓடுறதுக்கான ஒரு பவரை கொடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சோ இப்போ அதெல்லாம் தான் அப்படியே இப்பதான் போச்சு. பிசினஸ் வந்து இப்பயுமே பெருசா சப்போர்ட் இல்ல, பண்ணா அதுக்கப்புறம் அந்த அப்படியே ஜேர்னி மாறிச்சு, ஒரு ஷிஃப்ட் கொடுத்துச்சு. ஓகே. அண்ட் நீங்க பார்த்த வரைக்குமே நீங்க சொன்னீங்கல்ல, நான் எதிர்பார்த்து ஒருத்தவங்களை அப்ரோச் பண்ணும்போது அப்பெல்லாம் எனக்கு கிடைக்கல இன்வெஸ்டர்ஸ், அண்ட் இப்போ வந்து நிறைய பேர் தேடி வராங்க அப்படிங்கும்போது, அப்ப நீங்க பார்க்கும்போது நீங்க ஒருத்தர் எக்ஸ்ட்ரா ஒருத்தர் ட்ரை பண்ணிருப்பீங்க, அவங்களே வந்து வரும்போது எப்படி இருந்துச்சு அந்த டைம்?
ஒரு மேஜிக்கா இருந்துக்குள்ள. சோ எனக்கு அந்த பேர்லாம் சொல்லலாமான்னு தெரியல, அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு தெரியல. சோ அதனால நான் பேரை சொல்ல விரும்பல. ஒரு பெரிய வெஜிடேரியன் பிராண்ட் வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டுல ஒரு பெரிய வெஜிடேரியன் பிராண்ட், மல்டிபிள் பிரான்ச்சஸ் இருக்காங்க. சோ இந்த பிராண்டோட ஓனர்கள் நம்மளுக்கு பாட்காஸ்ட் கிடைக்குமா நான் யோசிக்க தான் செஞ்சிருக்கேன், அப்ரோச் கூட பண்ணது கிடையாது. அப்படியேப்பட்ட பிராண்ட் பாத்தீங்கன்னா நான் 2019 சேனல் வச்சிருக்கோம் சொல்றேன். அப்பயும் நான் பாட்காஸ்ட் எல்லாம் பண்றேன். அப்புறம் வந்து பிராண்ட்ஸ் ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் பேசணும்னு சொல்லி பண்றேன். நான் அப்ரோச் பண்ணது கூட எனக்கு தயக்கமா இருந்துச்சு, எங்க நம்ம எல்லாம் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு அந்த பிராண்ட்ஸோட மேனேஜர்ஸ் கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து ஸ்டோர் லான்ச் இருக்கு, உங்ககிட்ட வந்து ஓனர் மீட் பண்ணி பேசணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க, வர முடியுமா? இப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் மாறுது. ஒரு பெரிய ஹெலிகாப்டர் பிராண்ட், ஹெலிகாப்டர் ரெண்டிங் பிராண்ட். சோ இவங்க பாத்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு சில ஹெலிகாப்டர்ஸ் இருக்கு, அவங்க வந்து ரெண்ட் விட்டு ஒரு நாளைக்கே லாக்ஸ்ல சம்பாதிக்கக்கூடிய ஒரு பிராண்ட். அவங்க கூப்பிட்டு வந்து இது என்னால எப்படி டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல பிசினஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கும்போது இந்த இம்பாக்ட் கேம் வந்து இன்னும் பெருசா இருக்கோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நம்ம அப்ரோச் பண்ண முடியாத மக்கள் இன்னைக்கு நம்மள அப்ரோச் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து இந்த சோஷியல் மீடியா வந்து நமக்கு வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கு. ஓகே, ஒரு பாயிண்ட்ல வந்து சாச்சுரேட் ஆயிடும்ல, ஐடியாவே இல்லாம ஒரு கண்டத்துல என்னடா இதுக்கு நம்ம என்ன போடுறது அப்படின்னு ஒரு எக்ஸாஸ்ட் ஆகாதுங்க. அப்படி ஆகாது. ஏன் ஆகாதுன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிசினஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு டீ பிசினஸ்ல நம்மளால ஒரு 1000 ஐடியா சொல்ல முடியும், 1-2 இல்ல 1000 ஐடியா சொல்ல முடியும், 1000 விதமா பண்ணலாம். அப்ப 1000 விதமா பண்ணும்போது 1000 ஐடியா தான். அது நான் பண்ணிருக்கணும்னு அவசியம் இல்ல, நமக்கு மைண்ட்ல தோன்றது எல்லாமே ஐடியா தான். ஐடியாஸ் ஆர் இன்ஃபைனைட் அப்படின்னு சொல்லலாம். சோ இது வந்து கண்டிப்பா வந்து நிக்க போறது இல்ல. நான் ஆல்சோ நான் பிசினஸ் ஐடியாஸ் மட்டுமே நான் பேசி நான் இருக்க போறது இல்ல. என்னுடைய சொன்ன மாதிரி நான் வந்து ஐ வாண்ட் டு பி த கோ டு பிசினஸ் பர்சன், கோ டு ஃபினான்ஸ் பர்சன் அப்படின்னும் போது இது சம்பந்தமா என்னுடைய நாலேஜை நான் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு நிறைய நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். நிறைய என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா லேர்னிங் ஓரியன்டா போய்கிட்டு இருக்கு. இதுல நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் நான் என்ன கண்டென்ட் நான் தெரிஞ்சுக்கலாம், அது நான் தெரிஞ்சுக்க நான் என்னோட ஆடியன்ஸ்க்கு வந்து நான் என்னால வந்து பெட்டரா டீச் பண்ண முடியும், பெட்டரா சொல்லி கொடுக்க முடியும். அப்படி அவங்களோட லைஃப் என்னால வந்து இன்னும் பெட்டரா ஆக்க முடியும். அப்ப இப்படி நோக்கி தான் போயிட்டு இருக்கே தவிர்த்து இது ஐடியாஸோட சாச்சுரேட் ஆயிருமான்றது மாதிரி எனக்கு தெரியல. என்னுடைய கோல் இல்லைன்னா என்னுடைய விஷயம்லாம் பாத்தீங்கன்னா நான் சொல்ல தமிழ்நாட்டுல ஒரு 15-20 மில்லியன் வந்து நான் வந்து ரீச் பண்ணணும். அதுக்கப்புறமா அடுத்து நான் இந்தியா நோக்கி யோசிக்க. ஓகே, அண்ட் இது ஒரு பாயிண்ட்ல இருக்கும்போது ஒரு கட்டத்துல வந்து வீட்டுல யோசிப்பாங்க, என்னடா இவன் என்ன பண்றான், வீடியோ எடுக்கிறான், வீடியோ போடுறான், என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான், ஆனா ஏதோ பண்றான்பா, வீட்டுக்கு காசு கொடுக்குறான், எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு. அவங்களுடைய பாயிண்ட்ல யோசிப்போமே, நீங்க அவங்க அந்த வேவ்லென்த் பிடிச்சிங்களா, அவங்க என்ன நினைக்கிறாங்க அது யோசிச்சு பாத்தீங்களா? 2 நாளைக்கு முன்னாடி கூட வீட்டுல பேசிக்கிட்டு இருந்தோம். 2 நாள் முன்னாடி ஏதோ ஒரு வீட்டுல ஒரு சின்ன ஒரு பேச்சுவார்த்தை வரும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த சடன் growth இதை பத்தி எல்லாம் வந்து அவங்க பேசுறாங்க. ஏமாத்தினாதான் பெரிய ஆளா எனக்கு வயித்த கலக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னடா அப்ப நம்மளும் ஏர்ன் பண்றோம், நம்மளால வந்து ஒரு ரீல வந்து ஒரு நல்ல ஒரு 1000s ஏர்ன் பண்ண முடியுது. வீட்டுல வந்து அப்பாலாம் கஷ்டப்பட்டாலே மாசம் ஒரு 50,000 கொண்டு வரது கஷ்டம். அப்ப நம்மளால வந்து ஒரு ரீல வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியுதுன்னா அப்ப இவங்க இதையும் இப்படிதான் பாப்பாங்களோ அப்படிங்கிற இன்னும் உங்களுக்கு புரியல. இந்த ஆன்லைன் கேம்ன்றது கண்டிப்பா உங்களுக்கு புரியல. அவங்க அதை எப்படி பாக்குறாங்கன்னா, ஓகே இவனுக்கு வந்து ஏதோ திறமை இருக்கு, இவன் ஏதோ பண்றான், ஆனா டேய் எங்கேயாவது போய் மாட்டிக்காத. இன்னைக்கு ஒரு வரக்கூடிய அட்வைஸ், நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க, இந்த ஆசை பெருசா காமிச்சு ஏமாத்திடுவாங்க, அதெல்லாம் போய் இதுலயே மாட்டிக்காத. கண்டிப்பா அம்மா கண்ணிலங்க நல்ல அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ்ல வீட்டுல இருந்து சொல்ல, வீட்டுல ஃபேமிலில இருந்து பிசினஸ் எல்லாமே பிசினஸ் பேக்ரவுண்ட்ல இருக்காங்க. அவங்களுமே எனக்கு பண்ண அட்வைஸ் என்னன்னா, இந்த ஆன்லைன் இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி விஷயம், ஏமாத்துவாங்க, ஆசையை காட்டி வந்து மோசம் பண்ணிடுவாங்க, எங்கேயும் போய் மாட்டிக்காத, காசுலாம் நிறைய கொடுக்குறாங்க, உசாராரு. இன்னைக்கு ரீசெண்டா மேபி நமக்கு தெரிஞ்ச நம்ம பார்த்து இல்லைன்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்கள் அவங்க இன்னும் பார்க்கல. அப்படியே அவங்க பார்க்கணும்னு நினைச்சாலும் அது எனக்கு தெரிஞ்சு அது அவ்வளவு வயபிள் ஆப்ஷனாக இருக்காது. அவங்களுக்கு அதை பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் நான் திருப்பி உள்ளுக்குள்ள வரணும்னு வச்சுக்கோங்களேன், இட் வில் டேக் அ லாங்கர் டியூரேஷன். நம்ம ஏன்னா டிஃப்ரெண்ட் கேம்னு வச்சுக்கோங்க, அது அவங்க நினைச்சுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு நம்மளோட லைஃபை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருப்போம்.